இப்போ நம்ம இதில் வந்து ஒரு SOP POS sum of products of sum ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இது வந்து சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் Boolean algebra using the K-map method. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து ஆக்சுவலாக வந்து F is equal to A bar B bar D plus A bar C D plus A bar BC. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஈக்குவேஷனு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை பார்த்த உடனே we can understand that it is a 4 variable equation. ஏன்னா A இருக்குது, B இருக்குது, D இருக்குது, சில எக்ஸ்பிரஷனில் C இருக்குது. ஸோ இட் இஸ் அ 4 வேரியபிள் எக்ஸ்பிரஷன். பட் சம்வேர் வந்து சில டேர்ம்ஸ் வந்து மிஸ் ஆகுது. இங்கே வந்து C டேர்ம் மிஸ் ஆகுது, இங்கே வந்து B டேர்ம் மிஸ் ஆகுது, இங்கே வந்து D டேர்ம் மிஸ் ஆகுது. ஸோ வாட் யூ ஹவ் டு டூ, ரீரைட் த ஈக்குவேஷன். ஸோ ஹவு டு ரீரைட், இப்போ இங்கே நம்ம எழுதியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு டேர்மில் வந்து A பார் B பார் D பார் இந்த டேர்மை போட்டுட்டோம். C மிஸ்ஸிங் ஆனதுனா என்ன பண்ணுறோம், C plus C பார்னு பிரித்து எழுதலாம். பிகாஸ் we know that C plus C bar is 1 into anything is 1. அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து இந்த C plus C barன்னு நம்ம வந்து எழுதிக்கலாம். அப்போ C டேர்ம் உள்ளே சேர்த்துக்கலாம். அது மாதிரி இந்த டேர்மில் வந்து B is missing. ஸோ வாட் யூ வில் டூ, இங்கே என்ன பண்ணுவீங்க, A bar CDயோட B plus B bar வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து A bar BC, அதில் வந்து D plus D bar, பிகாஸ் இங்கே வந்து D வந்து மிஸ்ஸிங். ஓகே, கிளியர்? ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம், கிவன் ஈக்குவேஷனில் வந்து 3 டேர்ம்ஸ் தான் இருக்குது. பட் ஒவ்வொரு வேரியபிள் மிஸ் ஆனதுனால ரீரைட் த ஈக்குவேஷன் யூஸிங் திஸ் மெத்தட். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வந்து நம்ம எல்லா வேரியபிளும் எல்லாத்துலேயும் வந்துருச்சு. நவ் யூ ஹவ் டு எக்ஸ்பேண்ட் அண்ட் ரைட். ஓகே, ஸோ ஹவு டு எக்ஸ்பேண்ட், ஆஸ் யூஷுவல் த மேத்தமெட்டிக்கல் மல்டிப்ளிகேஷன் A பார் B பார் D பாரோட C. ஸோ அந்த ஈக்குவேஷன் போட்டாச்சு, ஆர்டரெலாம் போட்டிருக்கோம், அவ்வளோதான். அடுத்தது A பார் B பார் D பாரோட C பார் இங்கே போட்டுட்டோம். சாரி, இங்கே வந்து A பார் B பார் வந்து மிஸ் ஆகுது. ஸோ இங்கே வந்து ஒரு B பார் வந்து போடணும். ஓகேவா? ஸோ A பார் B பார் C பார் D பார், பிகாஸ் அங்கே சியும் C பாரும் சேர்த்துருக்குறோம். சரியா? அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து இந்த எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க, இதை A பார் CD இது எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது A பார் CD B, அதை வந்து A பார் B CD, அதே மாதிரி A பார் B A B பார், ஏன்னா இங்கே B பார் சேர்த்துக்கலாம், A B பார் CD. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியாச்சு. அது மாதிரி தேர்டு டேர்மும் அதே மாதிரி தான். இங்கே D மிஸ்ஸிங்கு, ஸோ D ப்ளஸ் D பார் அதை இங்கே சேர்த்துருக்கனால A பார் BC D ப்ளஸ் A பார் BC D பார். கிளியர்? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இந்த சேம் டேர்ம்ஸ் 3 டேர்ம்ஸ் கொடுத்த ஈக்குவேஷனை மிஸ்ஸிங் டேர்மை ஆட் பண்ணி இப்போ நம்ம 6 டேர்ம்ஸாக கொண்டு வந்துட்டோம். இந்த இதில் இது ரெண்டு சேம் ஆயிடுது. A பார் BCD, இங்கேயும் A பார் BCD. ஸோ 2 வாட்டி இருந்தால் ஒன்ஸ் எடுத்தால் போகிறோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம், நம்ம அந்த now we have formed the equation with all the variables. So now as usual we have to draw the K-map with the 4 variables. Okay, clear? ஸோ இப்போ வந்து 4 வேரியபிள் கார்னர் மேப் வரைஞ்சாச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து இந்த மேப் ஃபில்அப் பண்ணும்போது 4x4 16 ஸ்கொயர்ஸ் போட்டாச்சு. நம்பர் 0 1 2 3 4 5 6 7, அப்புறம் கீழே வந்துடணும் 8 9 10 11 12 13 14 15. ஸோ திஸ் இஸ் த வே ஹவு டு ஃபில் த கார்னர் மேப். இந்த நம்பர்ஸ் ஏன் போடுறோன்னா வந்து நம்ம வந்து 0 to 15 நம்ம எழுதும்போது நமக்கு பைனரி வேல்யூஸ் வச்சு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அது ஒரு மெத்தட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ஃபில்அப் பண்ணியாச்சு. ஸோ ஃபில்லிங் ஒரு வாட்டி நான் காமிச்சிடுறேன். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து A பார், ஓகேவா, இங்கே வந்து A பார் B பார் C D பார் இருக்குது. ஸோ A பார் B பார் C D பார், ஸோ இதுக்கு 1 போட்டாச்சு. அடுத்தது வந்து A பார் B பார் C பார் D பார், ஸோ அதுக்கு வந்து A பார் B பார் C பார் D பார் இந்த காலம் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே 2 சேமாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் போட்டால் போதும். ஸோ A பார் B CD, ஸோ இங்கே வந்து A பார் Bயோடைய CD காலமில் எங்கே போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது வந்து A பார் B பார் CD, ஸோ அதுக்கு வந்து இங்கே A பார் B பார் மேலே இருக்குது, அதோடைய CD ஃபில்அப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இந்த டேர்ம் வந்து A பார் B CD பார், ஸோ A பார் Bயோடைய CD பார். ஓகே, ஸோ வந்து இப்போ நம்ம வந்து கவுண்ட் பண்ணணும். இங்கே வந்து ஆக்சுவலாக வந்து we have 6 terms, 1 2 3 4 5 6 terms இருக்குது. அது 2 சேம் ஆனதுனால ஒரு டேர்மாக எடுத்துக்கலாம். ஏன்னா A + A வந்து A Boolean algebra படி. ஸோ அப்போ வந்து
1 2 3 4 5 ஒன்ஸ் வரணும். ஸோ இங்கே வந்துருச்சு 1 2 3 4 5 ஒன்ஸ் ஃபில்அப் பண்ணியாச்சு. இப்போது எப்போவுமே வந்து நம்ம ஃபில்அப் பண்ண உடனே ஆல்வேஸ் யூ ஹேவ் டு லுக் ஃபார் த பிக்கெஸ்ட் குரூப்பு. இங்கே பிக்கெஸ்ட் குரூப் வந்து என்ன இருக்குது, ஒரு குவாடு தான் கிடச்சிருக்கு. ஏன்னா அட்ஜசன்ட்டில் வந்து ஒரு குவாடு தான் கிடச்சிருக்கு. ஸோ இந்த குவாடு நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம். அதான் நான் வந்து பென்சிலில் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த குவாடு வந்து எதை வந்து கவர் பண்ணுதுன்னு பார்க்கணும். ரோ வைஸ் பார்க்கும்போது ஏ பார் வந்து காமனாக இருக்குது, பி கேன்சல் ஆகிடுது. காலம் வைஸ் பார்க்கும்போது வந்து டி பார் அதாவது டி கேன்சல் ஆகிடுது, சி வந்து காமனாக இருக்குது. அப்போ வந்து இங்கே ஏ பார் இருக்குது, அங்கே வந்து சி இருக்குது காமனாக. ஸோ அதுதான் நம்ம வந்து இங்கே வந்து போட்டிருக்கோம். இந்த இடத்துல வந்து ஒரு குவாடும் ஒரு பேரும் கிடச்சிருக்கு. இதில் ஈக்குவேஷன் ஆஃப் குவாட் வந்து ஏ பார் இன்ட்டு சி. சரியா? ஸோ இது வந்து இதோட குவாட் ஈக்குவேஷன் வந்து ஏ பார் இன்ட்டு சி. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஒரு பேர் எப்படி கிடைக்குன்னா வந்து இந்த இடத்துல வந்து ஓவர்லேப் பண்ணுறோம். யூஸ்வலாக வந்து நம்ம வந்து மேப்பை வந்து எப்பவுமே வந்து ஓவர்லேப் பண்ணி பார்க்கணும், ரோல் பண்ணி பார்க்கணும். அதில் கிடைக்கிற மேக்ஸிமம் குரூப்ஸ் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், இதை நான் இப்படியே கிராஸ் பண்ணிவிட்டு இதை வந்து சேர்த்து வந்து நான் வந்து ரோல் பண்ணுறேன். இங்கே ஓவர்லேப்பும் ஆகுது, ரோல் ஆகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா வந்து இந்த ஏரியாவும் வந்து அந்த இதில் பேரில் வந்து கவர் ஆகுது. ஸோ இங்கே என்ன வேரியபிள் இருக்குன்னா சி டி பார் இருக்குது. இங்கே வந்து சி பார் டி பார் இருக்குது, இது கவர் ஆகிற ஏரியாவில். ஸோ வந்து இங்கே வந்து டி பார் வந்து காமனாக இருக்குது, சி கேன்சல் ஆயிடுச்சு. இங்கே வந்து ஏ பார் பி வந்து ரெண்டுக்கும் பொதுவாக இருக்குது. அப்போ என்ன, இதோடைய பேரோடைய ஈக்குவேஷன் வந்து இந்த ஏ பார் பி பார் அப்படியே எடுத்துக்கிட்டணும். பிகாஸ் அந்த ரோலாக இருக்கிறதுனால காலமில் வந்து கேன்சல் ஆகுது, டி பார் வந்து இருக்குது, சி கேன்சல் ஆகுது, சி பாரும் சியும் கேன்சல் ஆகுது. ஓகே, ஸோ இங்கே டி பார் தான் மிச்சம் இருக்குது. ஸோ ஏ பார் பி பார் டி பார் தான் அந்த பேரோடைய ஈக்குவேஷன். ஸோ அதை நான் இங்கே போட்டிருக்கேன். ஓகே, இங்கே வந்து ஏ பார் பி பார் டி பார் தான் அந்த பேர் ஈக்குவேஷன். ஸோ ஏ பார் சி ஒரு டேர்மு, ஒரு மின் டேர்ம், ஏ பார் பி பார் டி பார் அனதர் மின் டேர்ம். ஸோ ரெண்டையும் ஜாயின் பண்ணி எஸ்ஓபி இஸ் ஈக்குவல் டு ஏ பார் சி ப்ளஸ் ஏ பார் பி பார் டி பார். இதுதான் எஸ்ஓபி ஈக்குவேஷனு. அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம், இப்போ நம்ம காமனாக ஏ பாரை வந்து காமனாக எடுத்துகிட்டு இன்ட்டு சி ப்ளஸ் பி பார் டி பார் மேத்தமெட்டிக்கில் போடுற மாதிரி போட்டுக்கோம். இது ஏன் போடுறோன்னா வந்து இங்கே நம்ம அந்த கேட்ஸ் அப்ளை பண்ணும்போது ஒரு கேட் வந்து மிச்சமாகும். நம்முடைய மெயின் எய்மே வந்து சிம்பிளிஃபை பண்ணுறது தான். அப்போ வந்து என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல நம்ம ஏ பாரை காமனாக எடுக்கிறதுனால நம்ம வந்து நம்பர் ஆஃப் கேட்ஸை வந்து நம்ம வந்து கம்மி பண்ணுறோம் இந்த இடத்துல வந்து. சரியா? ஸோ இப்படியும் எழுதலாம், இப்படியும் எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த எஸ்ஓபி ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு சேம் மேப்புக்கு வந்து பிஓஎஸ் ஈக்குவேஷன் பார்க்கலாம். நான் இப்போ அந்த சேம் மேப்பை வந்து இங்கே காப்பி பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து ஒரு மெயின் பாயிண்ட் வந்து இதில் பிஓஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ்வலாக வந்து ஒன்னை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? வி ஆல்வேஸ் குரூப் ஒன்ஸ், அட்ஜசன்ட் ஒன்ஸ். பட் இங்கே பொறுத்த வரைக்கும் வந்து வி ஆல்வேஸ் குரூப் த ஜீரோஸ். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும், அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் த சேம் லாஜிக்கு இது டயக்ராம் ட்ரா பண்ணியாச்சு, மேப்போடைய வேரியபிள்ஸ் போட்டாச்சு. அதுக்கப்புறமா இங்கே வந்து அந்த ஒன்ஸை வந்து நம்ம இங்கே கன்சிடர் பண்ண மாட்டோம், ஜீரோஸ் தான் ஃபுல்லாக பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து இப்போ வந்து அங்கே 5 ஒன்ஸ் போக மிச்சம் 11மே இங்கே வந்து என்னது தான், ஜீரோஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு லுக் ஃபார் த லார்ஜஸ்ட் குரூப். இங்கே பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பெரிய குரூப் வந்து ஆக்டட்னா 8 ஒன்ஸ் இருக்கிற அட்ஜசன்ட் ஒன்ஸு. ஸோ ஆக்டட் கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஏரியாவை நான் வந்து ஒரு சர்க்கிள் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து ஒரு குவாடு கிடச்சிருக்கு. குவாட் இஸ் த நம்பர் ஆஃப் அட்ஜசன்ட் 4 ஒன்ஸ். ஸோ இங்கே வந்து ஒரு குவாடு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறமா இந்த ஏரியாவில் வந்து ஒரு குவாடு கிடைக்கி, அந்த குவாடுமே வந்து ஓவர்லாப் பண்ணி கிடைக்கிது. ஓகே, ஸோ ஃபைனலாக வி ஹாவ் டு செக் தட் எந்த ஜீரோஸும் இங்கே விட்டு போகாமல் பார்த்துக்கணும். அது மாதிரி ரிப்பீட்டடாக இன்க்ளூட் பண்ணிட்டே இருக்கக்கூடாது, அன்லெஸ் அதர்வைஸ் இட் இஸ் ஹெல்ப்ஸ் டு ஃபார்ம் அ குரூப். ஸோ நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், ஒரு பெரிய இங்கே ஒரு குவாடு 4 ஒன்ஸு, இந்த ஃபோர் சேர்த்து ஒரு குவாடு, இந்த எல்லாம் சேர்ந்து 8 வந்து ஒரு ஆக்டட். ஸோ இந்த மேப்பை பொறுத்த வரைக்கும் வி ஹாவ் 1 ஆக்டட் ப்ளஸ் 2 குவாட்ஸ். ஸோ ஆக்டட்டுக்கு என்ன ஈக்குவேஷன் வரும், ஆக்டட் பொறுத்த வரைக்கும் இட் கவர்ஸ் திஸ், இந்த 2 ரோவையும் இந்த எல்லா காலமையும் வந்து அது வந்து ஆக்சுவலாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ எல்லா காலம் இருக்கிறனால நம்ம கண்ணை மட்டும் நம்ம சிடிஎஃப் விட்டுறலாம். ஏன்னா பிகாஸ் இங்கே சிக்கு சி பார் இருக்கும், டி பார் இருக்கும். ஸோ எனிவே இங்கே காம்ப்ளிமெண்ட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸுக்கும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இங்கே தான் நம்ம வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ணணும். ஏ பார், அதாவது ஏபி பார், ஏபி இருக்குது, ஏ தான் காமன், பி கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஆக்டடோட ஈக்குவேஷன் வந்து ஏ. ஓகே, ஆக்டட் வந்து ஏ.
அடுத்து 2 குவாட் இருக்குது. ஸோ குவாட் 1 குவாட் 2 போட்டிருக்கேன். ஸோ குவாட் 1க்கு என்ன ஈக்குவேஷன் அப்படின்னா வந்து இந்த குவாடை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோன்னா இங்கே வந்து இட் கவர்ஸ் ஆல் திஸ் ஹோல் ஏரியா. அப்போ ஏபி எல்லாம் கேன்சல் ஆகிடும் எப்படியா இருந்தாலும். ஸோ மிச்சம் என்ன இருக்கும், சி பார் டி தான் மிச்சம் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு குவாடோடைய ஈக்குவேஷன். இங்கே வந்து சி பார் ப்ளஸ் டின்னு போடணும். எஸ்ஓபியில் வந்து மல்டிப்ளிகேஷனில் போட்டாலே இங்கே வந்து ப்ளஸில் போடணும். பிகாஸ் நம்ம வந்து ஜீரோஸ் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ சி பார் ப்ளஸ் டி அப்படின்னு போட்டிருக்கோம் இந்த டேர்ம். ஓகே, ஸோ இந்த மேப்லேயுமே அப்படி தான் ஆக்சுவலாக போடணும். இந்த மேப்லேயுமே இப்படி போடாமல் எல்லாமே வந்து சி பார் டி பார் ப்ளஸ் அப்படின்னு தான் போடணும். ஓகே, எப்படி போட்டாலும் கரெக்டாக தான், இப்படியும் போட்டுக்கலாம். பட் நம்ம இது பண்ணும்போது வந்து ப்ராப்பராக கவர் பண்ணணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஆக்டேட்டுக்கு வந்து ஏன்னு வந்து போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு குவாடுக்கு வந்து 1க்கு பி ப்ளஸ் சி பார்னு போட்டுட்டோம். இது எப்படி வந்துச்சு அப்படின்னா இப்போ இது ஃபஸ்ட் இதை தான் பார்த்தோம். இப்போ சி பார் ப்ளஸ் டியை தான் இப்போ பார்த்தோம், எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு குவாடு வந்து பி ப்ளஸ் சி பார். அது எப்படி வந்துச்சுன்னா வந்து இந்த குவாடு. ஓகேவா, இந்த குவாடுக்கு வந்து அந்த ஏரியாவை பார்க்கணும். இங்கே வந்து ஏ பார் பியும் ஏபியும் கவர் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து ஏ கேன்சல் ஆகிரும், பி மட்டும் இங்கே மிச்சம் இருக்கும். அது மாதிரி இந்த சைடு பார்க்கும்போது வந்து சி பார் தான் காமனாக இருக்குது, டி வந்து கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ வந்து இங்கே இருக்கிற மீதி இருக்கிற பி ப்ளஸ் அங்கே மீதி இருக்கிற சி பார். ஸோ பி ப்ளஸ் சி பார்னு போட்டுடணும். ஓகே, ஸோ இப்போ வந்து 3 கிடச்சிருக்கு. ஆக்டட் 1, குவாடு 1, 2 செகண்ட் குவாடு. ஸோ அப்படியே ஜாயின் பண்ணி POS இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து அங்கே நம்ம டேர்ம் ப்ளஸ் ப்ளஸ் போடணும், இங்கே வந்து டேர்ம் இன்ட்டு போடணும். ஸோ இங்கே ஏ வந்து சிங்கிள் டேர்ம்னால ஏ அப்படியே இருக்குது. இன்ட்டு பி ப்ளஸ் சி பார் இன்ட்டு சி பார் ப்ளஸ் டி, அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் த POS ஈக்குவேஷன். ஸோ இதில் வந்து என்ன பார்க்கணுன்னா அப்படின்னா வந்து ஜென்ரலாக என்ன பார்க்கணுன்னா வந்து இப்போ வந்து இந்த எப்படி இந்த மேப் ஏரியாவை நம்ம வந்து இந்த பூலியன் எக்ஸ்பிரஷன் மாதிரி எழுதியெல்லாம் கேன்சல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பட் யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் ஹியர். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இப்படியே நம்ம சும்மா எழுதணும்னா அது வந்து எக்ஸ்பிளைனேட்டராக இருக்காது. நம்ம அப்போ வந்து சொல்லணும், இப்போ இந்த குவாடு வந்து இட் இஸ் கவரிங் திஸ் ஏரியாஸு. அப்போ இங்கே வந்து இந்த இதெல்லாம் காமனாக இருக்கிறது கேன்சல் எடுத்துக்கிட்டோம், மிச்சம் உள்ளது கேன்சல் ஆச்சுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளேஷன் கொடுத்து நம்ம இப்போ என்ன சொன்னோமோ அதை வந்து வேர்ட்ஸில் எழுதி we have to form the equation. So that's all. This is how to form the SOP and the POS equation based on the given expression. Okay.